நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட, வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. அன்பிற்குரிய பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, அனுபவ நிகழ்ச்சியின் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதற்காக இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் பாஸ்கர் அவர்கள் இன்று உங்களோடு தொடர்பு கொள்ள வந்திருக்கின்றார். அவர்களை அனுபவ நிகழ்ச்சியின் சார்பாகவும் கடல்வாணி சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்று இப்பொழுது அவர்களை பேச அழைக்கின்றேன். வணக்கம். வணக்கம் தலைவரை, உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இந்த காலகட்டத்தில் கல்யாணம் அப்படின்றதெல்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து உங்கள் காலம், அதாவது நீங்கள் வந்து 60வது கல்யாணம், 70வது கல்யாணம், உங்களுக்கு கல்யாணம் ஆகி 50 வருடங்கள் ஆகிறது. உங்களுடைய கல்யாணம் பண்ணும்போது உங்களை உறவுகளோடு சேர்ந்து அந்த சந்தோஷமான தருணங்களை எங்களோட கொஞ்சம் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி. நீங்கள் முதல்ல கேட்டீங்க என்னுடைய கல்யாணத்தினே வர சொல்கிறீங்க. எனக்கு வந்து இப்போது 72 வயசு. எனக்கு வந்து என்னுடைய 22வது வயசில் 1972 மே மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 4:30 கல்யாணம். கல்யாணம் என்பது எங்கள் வீட்டில் எதிர்க்க வந்து ஒரு பெரிய திடல். அந்த திடலில் பெரிய பந்தல் போட்டு, தோட்டத்து பக்கம் பந்தல் போட்டு கல்யாணத்தை நடத்தினாங்க. முதல் நாள் கல்யாணம்னு சொன்னால் 3 வேளை விருந்து. இப்போ மாதிரி ஒரு டைம் சாப்பாடு போட்டு அனுப்புறது கிடையாது. முதல் நாள் பெண் அழைப்புக்கு அன்றைக்கி நைட்டு இலை போட்ட சாப்பாடு. மறுநாள் கல்யாணம் முடிஞ்சோடனே காலையில் வந்து இட்லி வடை பூரி பொங்கல், அது ஆசிஷுவலாக. அது போக மத்தியானம் விருந்து என்பது மிக தடபடலாக இருக்கும். அந்த தெருவுலேயே, அது 2-3 தெருவில் வந்து அந்த ஊர்லேயே யாரும் சாப்பாடு வீட்டில் செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. எங்களுடைய காலகட்டத்தில் அப்படி தான் நடந்தது. 1972 ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்போ வந்து பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடுறேன்னு கேட்பாங்க இல்லைங்களா. நாங்கள் வந்து என்னுடைய மனைவிக்கு 5 பவுன் நகையை போட்டு கட்டின்னு வந்தோம். சமுதாயங்கள் வந்து இந்த 50, எனக்கு வந்து கல்யாணமாகி 50 ஆண்டுகள் ஆகிறது. 72 கல்யாணம் ஆச்சு. இப்போ 2022 1972, இப்போ 2022 50 வருஷம் நான் கல்யாணம் ஆகி பூர்த்தி ஆகி நானும் என்னுடைய மனைவியும் மனமொத்த தம்பதிகளாக 3 குழந்தையை பற்றி எல்லாம் செட்டில் பண்ணிட்டோம். 2 பொண்ணு 1 பையன். அந்த காலத்தினுடைய கல்யாணத்தை நினைக்கும் போது, இப்போ நினைக்கும் போது மிகவும் பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் சில நேரங்களில் கஷ்டமாகவும் இருக்குது மனசில். என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எல்லாம் வந்து டவுரின்னு சொல்லக்கூடிய அந்த வரதட்சணை அது அப்போ கிடையாது. பொண்ணை பார்த்தோமா, பொண்ணு பார்த்தோம், நம்ம மாப்பிள்ளை பார்க்குறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, உடனே ஜாதகத்தை பார்ப்பாங்க, உடனே கல்யாணம் சொல்லுவது. பொண்ணு வீட்டில் கேட்பாங்க எவ்வளோ நகை போடுறீங்க என் பொண்ணுக்குன்னு. நாங்கள் அந்த நாளில் வந்து 1972 என்னுடைய மனைவிக்கு 5 பவுன் நகை போட்டு தான் நாங்கள் கட்டின்னு வந்தோம். அதுக்கப்புறம் அவங்க போட்டு வந்தாங்க 10 பவுன், அது வேறு விஷயம். அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க யாரும். எங்கள் மாப்பிள்ளை எவ்வளோ போட்டாங்கன்னா கேட்பாங்க. அதே போட்டு கட்டின்னு வந்தோம். 3 வேளை சாப்பாடு. ஒரு ஜனத்துக்கு எங்களுடைய சைடில், அதாவது என்னுடைய பக்கத்துலேருந்து என்னுடைய தாய் மாமா வீடு, எங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் எல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு கல்யாணம் நடந்தாலே. அதே போல் அவங்க பக்கத்தில், பெண் வீட்டு பக்கத்தில் அவங்களோட உறவினர்கள்லாம் ஒரு சேர இருந்து அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி. அங்கேயே சில திருமணங்கள் நிச்சயமாகும். ஒரு கல்யாணத்துக்கு வரும்பொழுது
அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு இட்டுன்னு வருவாங்க, இவங்க வீட்டு அந்த பையன் அதை பார்த்துட்டு பெரியவங்க கூட பேசுவாங்க, எப்போ அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அந்த கல்யாணங்களில் பல நிச்சயதார்த்தங்கள் நடந்ததும் உண்டு. அந்த கல்யாணம் பண்ணும்போது அந்த நாளில் இப்போ கல்யாணம் நினைக்கிறது பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. அது மாதிரி இப்போ இல்லை. ஏன்னு கேட்டால் ஜனங்களுடைய மனசு சுருங்கி போச்சு. அப்போல்லாம் மனசு விசாலமாக இருந்தது. ஜனத்தொகை வந்து நான் பார்க்கல சொல்லலை. ஏன்னா அப்பத்தி ஜனத்தொகை அந்த மாதிரி அப்பத்தி விலைவாசி இருந்தது. சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தில் எனக்கு வந்து ஒரு பவுன் வந்து 150 ரூபாய்க்கு வாங்கினேன், ரைட்டு. அப்போ அந்த 1 கிலோ அரிசி எவ்வளவு, 100 கிலோ மூட்டை உள்ள அரிசி எவ்வளவு. இன்றைக்கி ரெண்டு மூட்டை முழு மூட்டை அரிசி வந்து இன்றைக்கி வந்து 25 கிலோ பேக்கில் அடங்கி போச்சு. அதே போல் அன்றைக்கி வந்து ஒரு கிராம் வந்து 25 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கணும், இன்றைக்கி 5000 ரூபாய். அதுக்கு தகுந்த மாதிரி விலைவாசி ஏறுது. நம்முடைய வாழ்க்கை திறமை உயர்ந்து போச்சு, சம்பளமும் ஏறி போச்சு. நான் ஏற்கனவே நான் முத ஆலைக்கு போய் சம்பளம் வாங்கினது வெறும் 250 ரூபா. ரிட்டையர்மெண்ட் ஆகி வெளியே வரும்போது 4500 ரூபா. இன்றைக்கி என்ன சம்பளம்? 4000 ரூபாய் கொடுத்து வேலை செய்வானா? இன்றைக்கி செய்ய மாட்டான். சமுதாயம் வருது, அந்த வாழ்க்கை திறமை உயருது, ஆனால் மனசு சுருங்கி போச்சு. செலவுகள் வந்து இப்போலாம் பார்த்த கல்யாணத்துக்கு போனால் ஆச்சரியம். முதல் நாளே சரியாக போச்சு. பொண்ணு அழைப்புக்கு எல்லாம் போயிடறான், போய் சாப்பிட்டு அதை கையில் கொடுத்து மறுநாள் காலையில் கல்யாணத்துக்கு 4 பொண்ணு வீட்டில் 10 பேர், மாப்பிள்ளை வீட்டில் 10 பேர் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதோடு முடிச்சுட்டு 10 மணியில் வெளியே வந்துடுறாங்க. ஐயா ஒன்றையா ஆக்சுவலி இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, அந்த பெண் பார்க்கக்கூடிய சடங்குன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மாவிலேருந்து அவங்க அப்பா அம்மாவிலேருந்து எப்படி அவங்கள பார்த்தீங்க, எப்படி நீங்கள் போனீங்க, அவங்க எப்படி எங்களுக்கு உறவு, அந்த விஷயத்தை கொஞ்சம் பகிர்வுங்க. மிக அருமையான கேள்வி. அதாவது உண்மையிலேங்க நான் வந்து பொண்ணு பார்க்க போகும்போது என்னுடைய மனைவி நான் முழுசாக பார்க்கல, முகத்தையே பார்க்கல, முழுசாக விட்டுருக்கு, முகத்தை பார்க்கல. அவங்க தான் என்னை முகத்தை பார்த்துட்டு இந்த மாப்பிள்ளை பிடிக்குன்னு சொன்னாங்க. நான் சொல்லலை, நான் பார்க்கல முகத்தை. அவ்வளோ கூச்சம். பெண் வீட்டில் வந்து நாங்கள் பெண் பார்க்குற படம்லாம் ஆரம்பிச்சோன்னே எங்கள் அத்தை கடலூர் ஓட்டியில் வந்து கடலூர் துறைமுக பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் அத்தை, அவங்க மூலிமா எனக்கு இந்த பெண்ணு வந்து அவங்க வந்து உறவு இல்லை, அண்ணியவங்க, அப்பாவோடைய தங்கச்சி, எங்கள் அப்பாவோடைய தங்கச்சி, அவங்க மூலிமா பார்த்தாங்க, பொண்ணுமை காட்டாங்க. அவங்ககிட்ட வந்து அவங்க வீட்டில் ஒரு 7 பிள்ளைங்க, நாங்கள் ஒரு 7-8 பிள்ளைங்க எங்கள் வீட்டில். அப்போல்லாம் வந்து குடும்ப கட்டுப்பாடு என்னான்னு தெரியாத காலகட்டத்தில். அது மட்டும் இல்லை, அந்த நாள் பெரியவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு குழந்தை பேக்கிறது தானே. இப்போ மாதிரி இல்லைல்ல. வேலைக்கு போவாங்க, வருவாங்க, சம்பாதிப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, வருஷத்துக்கு 2-3 வருஷத்துக்கு ஒரு குழந்தை பெற்றுனே இருப்பாங்க. அவங்களுக்கு அதான் வேலையை. அப்படி எங்கள் வீட்டு 8 பிள்ளை, அவங்க வீட்டு 8 குழந்தை. அதனால் பார்த்து முகத்தை பார்க்காமலேயே பரியமும் போட்டாங்க. பரியம் போட்டு அந்த பொண்ணு நலங்கு வைக்கக்குள்ள தான் அவங்க முகத்தை பார்த்தான். ஆமாம், அது போட்டது பரியம் வந்து எங்கள் வீட்டில் எங்களை இட்டு போனாங்க. எங்கள் வீட்டில், அவங்க வீட்டில், பொண்ணு வீட்டில் போட்டாங்க. எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் உறவினர்கள் எல்லாம் போய் பரியம் போடுறோம். பரியம் போடக்குள்ள அந்த பொண்ணு அலங்கரித்து சேரில் உட்கார வைக்கக்குள்ள தான் அந்த பொண்ணு முகத்தை பார்க்குறேன். ஐயா அந்த பொண்ணு அந்த மனநிலை எப்படி இருந்துச்சு தலைவர் அந்த டைமில்? அந்த நேரத்தில் ஒரே படபடப்பு, ஒன்றும் புரியல, பசி எடுக்கலை, வெறும் தண்ணி தாகமாக எடுக்குது, பௌத்து பெசியுது. பொண்ணை பார்க்கணும், பொண்ணை வந்தாக்கா இந்த பொண்ணிடம் நமக்கு பரியம் போட்டு வந்தாங்க. அப்போல்லாம் மறுக்க முடியாது, பிச்சுருவாங்க பிச்சு. இப்போல்லாம் வாடாண்டு வெளியே வந்துடுவோம், அப்போல்லாம் கிடையாது, பயம். அவங்க நிச்சயதார்த்தத்துக்காக அம்மா வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்த உடனே, ஏன்னா இங்கே பெண் பார்க்க போகும்போது அவங்கள பார்க்கல, அந்த நிகழ்ச்சியெலாம் எதுவும் நடக்காமல் நேராக நிச்சயதார்த்தத்துக்கு வந்தாச்சு. ஸோ அந்த நிச்சயதார்த்தத்தில் அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்துச்சு? அதாவது பொண்ணு தான் ஏற்கனவே நல்லா பார்த்துட்டேன். அவங்க வீட்லேயே நான் வந்து பெருமையாக சொல்லலைங்க. எங்களுடைய ஃபேமிலி விங்கிலேருந்து அவங்களுடைய ஃபேமிலி விங்கில் என்ன மாதிரி ஒரு அழகாக யாருமே கிடையாது. நான் தற்பெருமையாக சொல்லிக்கல, நல்லாவே இருப்பேன். நான் பண்ணேன் நல்லா சிகப்பாக அழகாக, நல்லா உயரமாக, முடியல நிறைய, இப்போலாம் முடி பாதிலன்னு வச்சுங்க, நிறையா முடி வச்சுக்கின்னு, நல்லா கிராப்பெல்லாம் வச்சுக்கின்னு, மீசு நல்லா பெருசாக வச்சுக்கின்னு நான் வந்தவா இருப்பேன். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவங்க தங்கச்சி உள்பட அக்காக்கா உனக்கு வந்து அருமையான மாப்பிள்ளை கிடச்சா இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிற நிகழ்வுலாம் தான் அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன். பார்த்த உடனே எங்கள் ஃப்ரெண்டை நான் வந்து கூட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்லாம் இட்டு போயிடுறேன் பரியத்துக்கு. எல்லாம் நின்று பார்க்குறானுவோ. பொண்ணை பார்த்தோன்னா அவன் வந்து ஏன் மூஞ்ச பார்க்குறான், நான் வரேன்னு சொல்லிட்டு சாப்பிடாத விட வீட்டுக்கு வந்துட்டான். அது இப்போ நடக்குமா? ஏங்க இப்போல்லாம் பொண்ணு பார்த்துட்ட உடனே ஃபோன் நம்பர் அதுக்கிட்ட கொடுத்துட்றான், ஒரு ஃபோன் வாங்கி கையில் கொடுத்து வந்துடுறான். இவன் தூக்க மாட்டேன்றான் கல்யாணத்து வரைக்கும், அந்த பொண்ணு தூக்க மாட்டேன். அப்போல்லாம் என்னங்க அந்த பரியம் போட்டு வேணான்ற பொண்ணே பார்க்கறதுக்கு நான் ஏங்கின காலம்லாம் உண்டு. பத்திரிக்கை வைக்க போயிருக்கிறேன் அவங்க வீட்டுக்கு. எங்களுடைய அனுப்பிச்சாங்க எங்கள் அப்பா, என்ன நீ போய் பத்திரிக்கை சரியாக போய், அவங்க ஏதோ அந்த காலத்தில் ஒரு ஆசைப்பட்டாங்களோ போய் பத்திரிக்கை வச்சுட்டு பொண்ணை சரியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு போன உடனே வெளியில் உட்கார வச்சு காப்பி கொடுத்துட்டு வாங்கின்னு போய்ட்டோம் அப்படின்ட்டாங்க. இப்போ முடியுமா அது? நானும் கம்முன்னு வந்துட்டேன். வேணான்ற பொண்ணுக்கே இப்படி. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பொண்ணு பார்த்தோம்.
கல்யாணத்துக்கு வந்தாங்க. எங்கள் உறவினர்கள் எல்லாமே ஏம்மா அவங்க பொண்ணு தங்கச்சி நடக்குதுப்பா, அந்த பொண்ணு தங்கச்சி நடக்குதுப்பா அப்படின்றாங்க. மாத்திரை விஷயமா அது அப்பா பிச்சிருவார் பிச்சு எங்கள் அப்பா. அவர் பார்த்து நடுங்கினே தாலி கட்டினேன். இப்போலாம் அது மாதிரி உண்டா, முடியுமா, அடைச்சக் போய் அப்படின்ட்டு போடுவான். அப்படி பயந்து இருந்ததால் தான் வாழ்க்கையில் அடிப்படையிலேருந்து கஷ்டம்னா என்ன, குடும்பத்தை எப்படி காவந்து பண்ணணும், பிள்ளைகளை எப்படி காவந்து பண்ணணும். அந்த காலகட்டத்தில் எனக்கு மட்டுமே திருமணம் செஞ்சு வச்சுட்டு எங்கள் அப்பா இறந்துட்டார், தவறிட்டார். எனக்கு கீழே 3 தங்கச்சி 2 தம்பி, எல்லாமே நான் தான் கரையாற்றினேன். அதுக்கப்புறம் நான் 2 பெண்ணு ஒரு ஆம்பளை பிள்ளை, 3 பிள்ளை தான் பெற்றேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். சரிங்க தலைவரை, அந்த உங்களுக்கு திருமணம் நடந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சு வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுடைய சுவாரஸ்யம் உங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நல்லா போயிட்டு இருந்துச்சு, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களா தலைவரை? அதாவது கல்யாணம் நடந்த உடனே அதாவது அதுக்கு முன்னாடி தான் வந்து பிடிச்சது பிடிக்காது. கல்யாணம் நடந்து வாழ்க்கையிலேருந்து அடியெடுத்து வச்சிட்ட உடனே அதாவது அது ஒரு பெரிய த்ரில்லிங்கான அனுபவம். இப்போ வந்து பாதி பேருக்கு மேலே பார்க்குறாங்க, பொண்ணை ஃபோனில் பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, விளையாடுறாங்க, அவங்களுடைய நல்லது கிடது தெரிஞ்சுங்க, ராத்திரி என்ன குழம்பு, காலையில் என்ன குழம்பு, சாட்டியா, இப்படி போனியா அப்படி போனேன் கேட்குது. அப்போ வந்துங்க புது உறவு, இவனும் புது ஆம்பளை, முகம் பார்க்காத ஒரு தனியாக ஒரு பொண்ணு. அப்போ 2 பேரும் சந்திக்கிற அந்த வேலை இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து அது பதில், அதாவது அது வாயால் வார்த்தை சொல்ல முடியாது. என்ன நடுக்கம், ஒரு விதமான படபடப்பு, ஏதோ வந்து ஒரு பக்கத்தில் சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி ஒரு நினைப்பு. ஆகா நமக்கு ரொம்ப இன்பம் கிடைக்கும் போது சந்தோஷமாக இருக்க போகிறோம். ஏன்னா பேசிட்டா அது அந்த இருக்காது. அது மாதிரி பேசாத ஒரு பொண்ணு மேலே அந்த ஸ்பரிசம் படும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த ஒரு தருணங்கள் இருக்குது பாருங்கள். அந்த தருணத்தை தாண்டின பிற்பாடு அழகு அப்பால நம்ம குடும்பம், நம்ம மனைவி, நம்ம கணவன், நம்முடைய குடும்பத்தை எப்படி பாதுகாப்பது, அந்த எண்ணத்துக்கு இவனை வந்துடுறான். இப்போ நீங்கள் வந்து 50லேருந்து 1950 70லேருந்து சொல்கிறேன், 50 விட்டுருங்க, 70லேருந்து 90 வரைக்குமே, அது 90க்கு மேலே நான் சொல்ல முடியாது, 90 வரைக்கும் அந்த 20 ஆண்டு கால அந்த முதியோர்களுடைய அந்த திருமணத்தை நடத்தி அவங்க வாழ்ந்தாங்க பாருங்கள். அந்த வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு அருமையான வாழ்க்கை, ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கும் குடும்பம், ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கும். அவங்க பெற்ற பிள்ளைகளை நல்ல அளவு கொண்டு போயிருப்பாங்க. 90க்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை மாறுது. உங்களுக்கு கூட பிறந்தவங்க 8 பேருன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ அந்த 8 பேரோட எப்படி அனுசரிச்சுக்கிட்டு குடும்பம் நல்லது கெட்டதுக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு அதனுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன். ஏன்னா நாத்தனார் உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சண்டை, வீட்டில் நிறைய குழப்பங்கள்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த மாதிரி அந்த பாதிப்பெல்லாம் இருந்துச்சு, இல்லை இவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க உறவுகளோட, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க தலைவர். உண்மையிலேயே அந்த சூழலில் ஒன்றும் மாற்றம் இல்லை, அந்த சூழல் அப்படியே தான் இருக்குது. நாத்தனா, மாமியார், கொழுந்தனார், எங்க இன்னும் ஒரு இப்போ டக்குனு அப்பாவில் போயிடுறான், நல்லா சம்பளம் வாழ்த்து 2 பேர் சம்பளம் போயிடுறாங்க. அப்பா அப்படி கிடையாதுங்களே, அந்த காலகட்டம் மாதிரி அந்த உள்ளே தான் கிடக்கணும், வேறு வழி கிடையாது. அடித்தாலும் உதைச்சாலும் பிச்சுக்கினாலும் நாம் தான் செலவு பண்ணி ஆகணும். கௌரவம் ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு யாராவது பார்த்துட்டு போயிட்டாங்க, நமக்கு குடும்பத்துக்கு அசிங்கமாக போடுவேன், அவங்க அப்பா தான் நல்லா செஞ்சுருப்பார், இவங்க அண்ணங்காரன் தள்ள கட்டி போனாங்க, இது மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம், பொருளாதார வறட்சி ஒன்று இருக்குது அந்த பக்கத்தில். அவ்வளோ சம்பளம் கிடையாது அதுங்களுக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 5 பவுன் போடணும்னா எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்போ நான் கல்யாணம் பண்ணி நானும் 2 குழந்தை பெற்றுட்டேன். அந்த மாதிரி மனைவி வந்து ஒத்துழைச்சாங்கன்னா ஒத்துழைச்சாங்க. சிலதில் கருத்து முரண்பாடும் இருந்தது, அதெல்லாம் நம்ம சமாளித்து கொண்டு வரும் பாருங்க. அதான் குடும்பத் தலைவனுக்கு நாங்களாம் அதை பண்ணோம். 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் செஞ்சு போய் வந்து எல்லாத்தையும் கரையேற்றணும். கரையேற்றி ஓயலான்னு பார்த்தா உடனே எங்களுடைய பிள்ளைகளை வந்து தலைக்கு வசங்களாகிடுதுங்க. அதுங்க படிப்பு, ஒன்று வந்து பிசியோதெரப்பி டாக்டர் இருக்குது, இன்னொன்று வந்து டீச்சராக இருக்காங்க, இன்னொரு பிள்ளை வந்து கம்பெனியில் வேலை செய்கிறார், நல்லா படிச்சுட்டு ஸ்டாஃபாக இருக்கார், ஆஃபீஸில் இருக்கார். அதுக்கெல்லாம் எப்படி வந்து கேட்டால் என்னுடைய அந்த சகிச்சு அந்த ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த உறவுகளுடைய சமாளித்து அதை கொண்டு வர்றதுன்றது ஒரு பக்கம் கௌரவம், இன்னொரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி, அதெல்லாம் கடந்து நம்ம அந்த வாழ்ந்து வந்துருக்கிறோம். நன்றிங்க ஐயா. அடுத்தது இப்போது உங்களுடைய
பிள்ளைகள் 3 பேர் சொன்னீங்க. ஸோ அவங்களுடைய வளர்ந்து அவங்களுடைய படிப்பு எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய திருமணம், உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் பெண் பார்க்க போனது, அங்கே என்ன நடந்துச்சு, அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்னு சொன்னால் நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், அதாவது வந்து 2003 என்னுடைய பெரிய பொண்ணு கல்யாணம். அதாவது வந்து பொண்ணு பார்க்கறதுன்றது இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதுக்கு முன்னாடி வந்து பொண்ணை படிக்க வச்சுட்டாலே அந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும். சரி, அந்த பொண்ணு நல்லா ஹை லெவலில் படிச்சுடுது, அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்தா அந்த மாப்பிள்ளைக்கு தகுந்த மாதிரி நாம் ஏதாவது வரதட்சணை பொண்ணுக்கு போட்டாகணும், கொடுத்தாகணும், இல்லை அவருக்கு ஏதாவது செஞ்சாகணும். அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம். 2003 தான் என் பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணேன். அப்போ வந்து உறவினரே ஒரு மாப்பிள்ளையாக வந்தார். இருந்தாலும் நம்மளால் கையை முடிஞ்சு செய்வேன்னு செஞ்சோம். இந்த அளவுக்கு வந்து எல்லா ஜனமுமே எல்லாம் விரும்பி தான் வந்தாங்க, கல்யாணத்துக்கு விரும்பி நல்லா செஞ்சாங்க. அதேபோல் பிள்ளை கல்யாணத்துக்கு அது வந்து வேறு உறவு இல்லைவங்க வேறு அந்நியத்தில் கல்யாணம் பண்ணோம். அவங்களும் எதிர்பார்ப்போட கல்யாணம் பண்ணோம். நமக்கு அந்த ஒரு பாரம்பரியமே வந்து நாங்கள் அப்படி தான் பண்ணோம். அவங்க மாப்பிள்ளை பார்த்தா நான் போய் பொண்ணு போய் பார்த்தோம், நல்ல மண்டபத்தில் பண்ணாங்க. இதுவரையில் என்னுடைய மருமகள் எத்தனை பவுன் போடணும் வந்து எனக்கு நிச்சயமாக தெரியாது, நான் கேட்கவும் கிடையாது. அதேபோல் என்னுடைய சின்ன பொண்ணை கொடுத்தேன், அவங்களும் இது வரைக்கும் எவ்வளோ போடணும்னு கேட்கல, நானும் எவ்வளோ போடணும்னு சொல்ல அதை பற்றியே வார்த்தை எழலை. பொண்ணு பிடிச்சிருந்து கட்டி பண்ணாங்க, அவ்வளோதான். ஆகவே அவங்களும் கிராண்டாக பண்ணோம், நாமளும் கிராண்டாக பண்ணோம். இப்போது என்னுடைய பேத்தி வந்து பெருசாக நிற்கிறா, இப்போ அதையும் நான் பார்த்தாகணும் ஆண்டவனுடைய கிருபையால். ஆகவே என்னுடைய 3 பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரி தான் கல்யாணம் பண்ணி பார்த்தவங்கன்னா கஷ்டம்தான். கஷ்டத்துலேயே நான் வந்து சிறுக ஒரு கிராமம் சேர்த்து ஒரு பொண்ணுக்குமே 30 பவுன் போட்டேன். அது என்னுடைய உழைப்பு, என்னுடைய உறுதி, மன உறுதி, என்னுடைய தளராத நம்பிக்கை இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் மேலே சமாளிச்சிக்கலாம்னு சொல்லி நம்பிக்கை இருக்கணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் போயினுக்குது. கண்டிப்பாக. இப்போது அடுத்து உங்கள் தலைமுறை, பசங்க தலைமுறை, இப்போ அடுத்தது பேரப்பிள்ளைகள் தலைமுறை வந்துச்சு. இப்போ அவங்களும் கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த காதல் திருமணம் பண்ணுறாங்க. வந்து காலேஜ் படிக்கும்போது படத்தை பார்த்துட்டு படத்தில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு பார்க்குறது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பேரண்ட்ஸ் வந்து பெண் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் பெண்ணுக்கு திருமணமான விஷயமே பேரண்ட்ஸுக்கு தெரியுது, பெற்றவங்களுக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து உறவுகளோட சேர்ந்து கும்பலாக அந்த ஒரு ஃபேமிலியாக சந்தோஷமாக ஒரு ஊருக்கே பத்திரிக்கை வச்சு ஊருக்கே சாப்பாடு போட்டு பெருசாக பண்ண கல்யாணங்கள் இப்போ நடக்கிறதில்ல. அது எதனால், எந்த ரீசன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அது வந்து நாம் வந்து அதை வந்து தவறாகவே பார்க்கல. ஏன்னு கேட்டால் அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் 20ஆம் நூற்றாண்டு, அது மட்டும் இல்லை, விஞ்ஞான வளர்ச்சி, சமுதாய வளர்ச்சி, பொருளாதார ஏற்றம், அங்கே வந்து அப்போ அந்த நாளில் அது கிடையாது. ஆகவே வந்து ஜாதி மதம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ பழசில் ஊர்ன எங்களை மாதிரி இருக்கக்கூடிய தலைமுறைகள் நாங்களே வந்து இந்த தலைமுறைகளுக்கு அவங்க செய்கிறதும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சூழல் அப்படி இருக்குது. எங்களுடைய உறவினர்களே எங்களுடைய சித்தப்பா பிள்ளை, எங்களுடைய தங்கச்சி பிள்ளை, அவங்களாம் ஒன்றும் பாதி பேருக்கு மேலே வந்து வேறு கேஸ் தான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அது ஏற்றுக்கணும். ஏன்னு கேட்டால் இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்குது. நம்மளை மாதிரி இந்த 10ஆம் பஸ்ஸே இருக்கக்கூடாது. அது நம்ம வழி விடணும். சார் ரைட்டு, உனக்கு பிடிச்சிருக்குதில்ல, அவனுக்கு போய் ரைட், நீங்கள் தான் கொடுத்தணும் பண்ண போகிறீங்க, நான் எத்தனை வருஷம் இருப்பேன்னு தெரியாது. அந்த மனநிலையை இப்போ இருக்கக்கூடிய பெரியவங்க வளர்த்துக்கணும். அது காலத்தினுடைய கட்டாயம், அதை ஒன்றும் மாற்ற முடியாதுங்க. இன்றைக்கி வந்து ஏற்கனவே வந்து அந்த டெலிஃபோன் வந்து அந்த சாதா வந்து லேண்ட்லைனில் வந்து எப்படி எடுத்து எனக்கு பேசுறதுனே தெரியாத எனக்கு இன்றைக்கி வந்து எங்கள் பிள்ளைகள் வந்து பேர பிள்ளை கற்றுக் கொடுத்து நீ விரல் நுனியில் உலகத்தை நான் கையில் வச்சுருக்கிறேன். அப்போ அந்த சமுதாய மாற்றம் இருக்கும்போது பிள்ளைகளுடைய கருத்துக்கு நம்ம குறுக்க நிற்கக்கூடாது. அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய ஸ்டேட்டஸு, 2 பேரும் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும்போது நம்ம ஜாதியை பார்க்கறது கிடையாது. அது இப்போ இல்லைன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதை நான் வந்து வரவேற்கிறேன். அந்த காதல் திருமணம் அப்படின்னா ஏங்க நாம் ஏன் எதுக்குறோம் பெரியவங்க காதல் திருமணத்தை சொன்னாக்கா, படிச்சுட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போய் தாராளமாக படிக்க யாரும் தடுக்கிறதில்ல. இந்த ஒன்றுமே தெரியாத வயசில் 10வது 12வது போய் அந்த காதலில் விழுந்து அப்போ பண்ணும்போது தான் அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த கட்டமாக அவங்க ஜாதியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரியவங்க. அதுவே அவங்க கேஸ்ட் பையனாக இருந்ததுனாக்க முதல்ல கண்டித்து பார்ப்பாங்க, ஒரு கடத்துக்கு மேலே விட்டுறாங்க. ஏன்னா அது ஒரு உணர்வு இருக்குது, நம்ம ஜாதி பரவாயில்ல படம் தான் பார்த்துலான்னு சொல்லிட்டு. மற்ற கேஸ்ட்டு தான் ஒரே ஒரு விஷயம், அவங்களும் சமுதாயத்தில் அந்த பொருளாதாரத்தில் மேலே இருந்தாக்கா கண்டுக்கவே மாட்டாங்க. சார் ரைட், பிடிக்குது இல்லைம்மா, அந்த பையனுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்யலாம், நீ வந்து தாலுகா ஆஃபீஸில் வேலை செய்ய, ரைட் ஓகே ஓ. இப்போ அதே போல் அவங்க பிள்ளைகளை வந்து காதலிக்கிற பக்குவத்தை வந்துட்டு பிற்பாடு அந்த காதலிக்கிற பையன் 2 பேரும் விரும்புகிறவங்க 2 பேருமே நல்ல ஒரு லெவலில், அதாவது ஒரு கலெக்டர் ஆஃபீஸு, அந்த பொண்ணு தாலுகா ஆஃபீஸு, இல்லை வந்து ஒரு கோர்ட்டு, இல்லைனா ஒரு விஏஓ, ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி ரைட் 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறது நல்லா ரைட் போங்க, கண்டுக்கிறது கிடையாது. அது எல்லாம் அடிப்படை பொருளாதாரம் தான், ஜாதி இல்லை.
ஒரு காலத்தில் பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லும்போது ஜாதியை பார்த்தாங்க. இப்போலாம் அதெல்லாம் உடச்சி எரிஞ்சாச்சு. அதுவும் பெரியவங்களும் பக்குவப்பட்டு தயாராகிட்டாங்க. ஆகவே இது இல்லை, இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லை. அதே இந்த பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையில் இப்போ முன்னெல்லாம் வந்து எனக்கும் ஒரு 37 வயது ஆயிடுத்து தலைவரை, எனக்கும் கல்யாணம் ஆகி 2 பசங்க. ஆனால் இப்போ எனக்கு நடக்கும்போது நான் வந்து ஒரு ஃபேமிலியில் கொஞ்சம் நல்லா பெருசாக நடந்துச்சு. ஆனால் இப்போது பெண் வீட்டார் மட்டும் இருந்தால் போதும், மாப்பிள்ளை வீட்டார் மட்டும் இருந்தால் போதும், 2 பேரும் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கோயிலில் சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சுக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி தலைவரை பார்க்குறீங்க? உண்மைதான் சார். அதாவது அதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், இந்த கொரோனா தோட்டம் நமக்கு ஒரு உதவி செஞ்சுது. அது சொல்லிக்கு பாரு 10 பேருன்னு சொல்லி அது கூட கிடையாதுங்க. பிரிவுன்னு சாத்திகிற கோயில் புள்ளா கோயிலில் போய் நின்று தாலி கட்டி 4 பேர் இட்டு போனதெல்லாம் உண்டு. அது கொரோனா இல்லைன்னு சொன்னால் கூட இப்போ தான் சார் விரும்புகிறேன். அதுதான் தலைவரை. இப்போ அந்த கொரோனா காலத்துலன்றதால நம்ம வந்து யோசித்தோம். ஆனால் கொரோனா காலத்தில் இல்லாத முன்னாடியும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பொருளாதாரம் ஆனால் வசதி இருக்கவங்களும் ஸோ அதே மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அது எப்படி உறவுகளால் நம்ம யாரும் வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களா, இல்லை போதும் அப்படின்ற மனநிலையா? அப்படி இல்லை. அதாவது ஏற்கனவே அந்த காலகட்டத்தில் நடந்துன்னு சொன்னாக்கா அது வந்து கிட்டத்தட்ட கூடுமான வரைக்கும் எல்லாமே வந்து எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்தோடு செய்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து கலந்துக்கிறது ஒரு மனநிலை அப்போ இருந்தது. அப்போது ஜனத்தொகை கம்மியாக இருந்தது. அவங்களுக்கு வந்து ஒரு உறவுகள் வந்து நெருக்கமாக இருக்குது, அவங்க ஆசைப்பட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது. உலகம் பறந்து போச்சு. அவங்களுடைய வேலை வாய்ப்புகள், அவங்களுடைய சமுதாயமும் சுருங்கி போச்சு. அவங்களும் வந்து நமக்கு சொல்கிறதில்ல. நாமளும் வந்து தகவல் ஒன்று ஏங்க இப்போ வந்து பத்திரிக்கை வந்து 2000 3000 அதெல்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கி வெறும் 50 பத்திரிக்கை, மீதி ஃபுல்லாக ஃபோன் தான். ஃபோனு, இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப் தான் அனுப்பிச்சி விட்றாங்க. சார் உங்களுக்கு பத்திரிக்கை வந்தால் பாருங்கள், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க. இப்படியே போயிடுது. அது அப்படிங்களா, ரைட்டுங்க, வாட்ஸ்அப் தான் அனுப்பிச்சிங்களா, சரி ஓகேங்க. ஃபோன் பே எடுத்து உடனே 500 ரூபா மரிசு அதை மூலியமாக கொடுத்துட்றாங்க, தீர்ந்து போச்சு. அந்த பொண்ணு மாப்பிள்ளை படத்தை வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்க, சரி அப்படி போயிடுது. அதாவது அவங்களுடைய வேலைவாய்ப்பை பாதிக்கலை, வரிசையும் வச்சுட்டாங்க, பொண்ணு மாப்பிள்ளை படத்தையும் பார்த்துட்டாங்க. ஆகவே இது இந்த காலகட்டத்தில் இப்படி தான் போவோம். ஏங்க பொண்ணு மாப்பிள்ளை ஓடி போய் பார்க்குறத விட இல்லைங்க நான் கல்யாணம் பண்ணுறேங்க 4 பேர் வச்சுன்னு சொல்லும்போது அவன் ஏற்றுக்கு தாங்க வேணும். அப்படி இருக்குது சமுதாயம். எல்லோரும் ஒன்றா கூட்ட முடியாது சார், அதான் விஷயம். அடுத்ததா இப்போ ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்கள் உங்கள் காலத்தில் நடந்த திருமணம், உங்கள் அடுத்த தலைமுறை மகன்களுக்கு மகள்களுக்கு நடந்த திருமணம், இப்போ பேர பிள்ளைங்க அவங்க திருமணத்தில் எப்படி நடக்குதுன்றதெல்லாம் வந்து இந்த தலைமுறை வரைக்கும் மிக அழகாக சிறப்பாக எல்லாத்தையுமே சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டவங்களுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.